இதோடு உங்கள் சடங்கு முடிந்து விட்டதென்றால் நாங்கள் எங்களுடைய பழக்கத்தின்படி சில சம்பிரதாயங்களை செய்து கொள்ளலாமா? எங்கள் மருமகளாக போகும் இவருக்கு இந்த தாயத்தை கட்ட வேண்டும். இது எங்கள் வழக்கப்படி திருஷ்டிப்படாமல் காப்பாற்றும். அல்லாஹ் ராஜகுமாரி ஜோதாவை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் காக்கட்டும். ராஜகுமாரிக்கு திருமண சீர்களை சமர்ப்பிக்கலாம். இப்பொழுது நீங்கள் இருவரும் உங்களுடைய முன்னோர்களை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வம்சத்தின் பெயரையோ அல்லது கோத்திரத்தையோ சொல்லுங்கள். நான் மாணவ கோத்திரத்தை சார்ந்தவள். நான் தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர். யூனிஸ் கான், பாபர் சக்கரவர்த்தி, ஹுமாயூன் இவர்களது ரத்தம் தான் என் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் ஷேன்ஷா ஜலாலிற்கு ஈடு இணையே கிடையாது. இவர் மாவீரர். இவருடைய வம்சம் பெருமை வாய்ந்தது. தாங்கள் சரியாக கூறினீர்கள் பெரியம்மா. இந்த வேலைக்காரன் எதற்காக என்னை பார்த்தவுடன் தப்பிக்கின்றான்? முதலில் முகத்தை திருப்பிக் கொண்டான், இப்பொழுது ஓடி ஒளிகிறான். யாராக இருப்பான்? ஒருவேளை சுஜாமலாக இருப்பானோ? இப்பொழுது பாணிகிரக சடங்குகள் ஆரம்பித்து விட்டது. மாப்பிள்ளையும் பெண்ணும் தங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இருவரும் கைகளை நீட்டுங்கள். தங்களின் கைகளை மணமகனின் கைகள் மீது வைக்கவும்.
ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இங்கு தாசிகளும் அழகாக இருக்கிறார்கள். ஆதகம், சற்று என்னோடு வருகிறாயா? உன்னிடம் சற்று பேச வேண்டியிருக்கிறது. தாயே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்? வாயை மூடு. ஒரு வார்த்தை பேசாதே. என் முன்பு குரலை உயர்த்தி பேசுவதை நிறுத்து. தவறான இடத்தில் தவறான சமயத்தில் பார்த்ததற்காக முதல் அறையை அறைந்தேன். ஷேன்ஷாவின் திருமணத்தில் தரக்குறைவாக நடந்து கொள்வது அவரை அவமதிப்பதாகும். இரண்டாவது அறை எதற்கென்றால் அப்பொழுது அறைவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால் இப்பொழுது அறைந்தேன். என்ன சொல்கிறீர்கள்? என்ன ஆயிற்று? சக்கரவர்த்தியின் கூடாரத்தில் அவர் அனுமதியின்றி ஒரு ஈ காக்கை கூட நுழையக்கூடாது என்பது தெரியும் அல்லவா? அவ்வாறு இருக்கையில் ஷேன்ஷாவையே கொலை செய்வதற்கு எவ்வாறு ஒருவன் உள்ளே நுழைந்தான்? நான் கேட்பதற்கு பதிலை கூறுங்கள். இந்த மௌனத்திற்கு தண்டனை வழங்கப்படும். வாயை திறந்து பேசு. தயவு கூர்ந்து மன்னியுங்கள் மகா மந்திரியாரே. நாங்கள் கண்களை மூடவே இல்லை. ஆதம் கான் தான் இங்கு சோதனையிட வந்திருந்தார். ஆதகம் கானா ஏதோ நல்ல காலம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஜலால் என்னிடம் ஒப்படைத்தார். இல்லையெனில் இதுபோல் நின்று கொண்டு பெண்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். ஒன்று சிறையிலோ இல்லை சமாதியிலோ இருப்பாய். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நானும் ஜலாலின் நலம் விரும்புபவன் தான். அன்றும் அதே போல் என் கடமையை தான் ஆற்றினேன். நீ உன் கடமையை அல்ல பழியை தீர்த்து கொள்ள போனாய் ஆதகம் கான். சேனைகளின் கவனத்தை திசை திருப்புவதற்காக நீ அங்கு சென்று இருப்பாய். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் சேவகன் அஸ்லாம் கானை ஜலாலின் கூடாரத்திற்குள் நீ அனுப்பியிருப்பாய். என்ன சரிதானே? சாக வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்தால் நான் கூறுவதை கேள். ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உன்னுடைய உயிரை மாய்த்துக்கொள். அதை விட்டுவிட்டு இவ்வாறெல்லாம் செய்து என்னுடைய பெயரை கெடுத்து விடாதே ஆதகம். ஜலாலுடைய வளர்ப்பு தாய் என்ற என் பெயரில் களங்கத்தை உருவாக்கினால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நெல், அங்கு சிகப்பு மஞ்சள் உடையில் இருப்பவர்கள் யார்? அது மோதிபாய், ரேவாபாய், ராஜகுமாரி அவர்களின் தாசிகள் அவர்கள். செல். மோத்தி பாய். அக்னி வலம் வர இருவரும் எழுந்திருங்கள்.
மணமக்கள் தங்கள் இடத்தில் சென்று நில்லுங்கள். ராஜகுமாரி ஜோதா தாங்கள் சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும். நான் கூறுவதை கேட்டு அவ்வாறே கூறுங்கள். ஏ தேவா, ஹே தேவா, உங்களோடுதான் என் அதிர்ஷ்டம் முடிப்பட்டிருக்கிறது. உங்களோடு தான் என் அதிர்ஷ்டம் முடிப்பட்டிருக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தான் நீங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றீர்கள். பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தான் தாங்கள் எனக்கு கணவராக அமைந்துள்ளீர்கள். ஆகையால் தான் நான் தங்களுக்கு மனைவியாக போகிறேன். ஆகையால் தான் நான் உங்களுக்கு மனைவியாக போகின்றேன். நீங்கள் இருவரும் அமருங்கள். ஷகின்ஷா, தாங்கள் ஜோதாவின் நெற்றியில் குங்குமம் இடுங்கள். அதன் பிறகு சாஸ்திரப்படி இவர் தங்களது மனைவியாகி விடுவார். மனதை குழப்பிக் கொள்ளாதே மைனாவதி. அந்த தாய் பவானி ஜோதாவை காத்துக் கொள்வாள். சற்றும் சிந்திக்காமல் விதியை எதிர்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் அந்த சகுனிபாய் கூறியதை பொய்யாக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தேன். இறுதியில் அவள் கூறியதுதான் உண்மையாகிவிட்டது. அந்த விதியின் முன் நான் தோற்றுவிட்டேன் அத்தை. என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே, எதுவும் செய்ய முடியவில்லை. என்னுடைய காலணிகள் எங்கே? ஷகன்ஷாவின் காலணியை திருடுவதற்கு எவருக்கு தைரியம் வந்தது? இதற்கு முன்பு ஒருவன் இவ்வாறுதான் திருடினான். அவனுடைய கால்களை ஷகன்ஷா வெட்டிவிட்டார். அதே தண்டனை உங்களுக்கும் வேண்டுமா? யாருக்கு இவ்வளவு தைரியம்? யார் என் காலணிகளை திருடி குற்றம் செய்தது? உடனே என் கண் முன்பாக வந்துவிடுங்கள். இல்லை என்றால் அவர்கள் நடப்பதற்கு நான் கால் இல்லாமல் செய்து விடுவேன்.
நீங்கள் அனைவரும் யார்? நாங்கள் தங்கள் மைத்துனிகள். திருமணங்களில் மாமாவுடைய காலணியை நாங்கள் திருடி விடுவோம். அவரிடமிருந்து காணிக்கையை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் காலணியை திருப்பிக் கொடுப்போம். காணிக்கை என்றால்? காலணிகளை திருப்பி தருவதற்கு மாமா அவர்கள் மைத்துனிகளுக்கு பரிசை தர வேண்டும். நீங்கள் பரிசு தரவில்லை என்றால் உங்களுக்கு காலணிகளை தரமாட்டோம். ஒருவேளை புது காலணிகளை வாங்கிவிட்டால் நாங்கள் அதையும் திருடி விடுவோம். சரி, என்னுடைய காலணிகளை நான் உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்ள உங்களுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும்? அனைவருக்கும் ஒவ்வொரு பொம்மையை தர வேண்டும். அட முட்டாளே, இவர் ஒரு பெரிய ராஜா. இவரிடம் நிறைய செல்வங்கள் இருக்கிறது. இந்த சிறு பரிசெல்லாம் பத்தாது. எங்களுக்கு நிறைய விளையாட்டு பொருட்களும் பொம்மைகளும் தேவை. தாங்கள் இப்படி சிரித்து எதையும் மழுப்பி விட முடியாது மாமா அவர்களே. இது எங்கள் சம்பிரதாயத்தை அவமதிப்பதாகும். என் முன்பு துணிவாக நின்று பேசும் சாகசங்களை ஒரு சிலரால் மட்டுமே செய்ய முடியும். இப்பொழுது அதை நீ செய்திருக்கிறாய் ராஜகுமாரா. ஷெரீஃபுதீன், சாம்பரில் எத்தனை பொம்மை கடைகள் இருக்கின்றனவோ அங்குள்ள பொம்மைகள் அனைத்தையும் வாங்கி கொண்டு வாருங்கள். பிறகு இவர்களுக்கு கொடுங்கள். என்ன, இது போதுமா? இல்லை இல்லை, எங்களுக்கு வஸ்திரமும் வேண்டும், இனிப்புகளும் வேண்டும். கேட்டுக்கொண்டீர்களா ஷெரீஃபுதீன்? சரி ஷகன்ஷா. பிறகு உங்களுடைய காணிக்கை, அதாவது பரிசு, அது உங்களுக்கு பிறகு கிடைக்கும் ராஜகுமாரா. இப்பொழுது தாங்கள் என் காலணிகளை இவர்களிடமிருந்து பெற்று தாருங்கள். காலணியை கொடுங்கள். ஜோதா அக்கா, மாமா மிகவும் நல்லவர். ஆம், எங்களுக்கு எவ்வளவு பரிசு தந்திருக்கிறார். அதோடு எவ்வளவு அழகாக இருக்கிறார்.